ஆக்ட்ரஸ் ஜனனிக்கும் அவங்களோட ரொம்ப நாள் லவரான ஷாய் ரோஷன் அப்படிங்கிறவங்களுக்கும் இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த விஷயத்த ஜனனி ரொம்ப ஹாப்பியாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் பாலாவோட அவன் இவன் படத்தின் மூலயமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவங்க தான் ஜனனி. அந்த படத்தை தொடர்ந்து ஆக்டர் அசோக் செல்வன் கூட தெகிடி படத்துலையும் நடிச்சிருந்தாங்க. ஆக்டர் சிம்பு கூட வினை தாண்டி வருவாயா படத்தில் ஒரு சின்ன கேரக்டர்லையும் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து திரு திரு துரு துரு அப்படின்ற படத்துலையும் நடிச்சிருந்தாங்க. தமிழ் மட்டும் இல்லாமல் நிறைய மலையாள மூவிஸ்லையுமே நடிச்சிருக்காங்க. மேலும் பிக் பாஸ் சீசன் 2ல 3rd ரன்னர் அப்பாவும் வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் ஆக்ட்ரஸ் ஜனனி அவங்களோட ரொம்ப நாள் லவ்வரான சாய் ரோஷன் ஷாம் அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணிக்க இருக்காங்க. இவங்களோட என்கேஜ்மெண்ட் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச கையோட தன்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் கூட இருக்க மாதிரியான நிறைய பிக்சர்ஸை ஷேர் பண்ணி நவ் அண்ட் ஃபார் எவர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் ஜனனி மேரேஜ் பண்ணிக்க இருக்க சாய் ரோஷன் ஷாம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பைசஸ் ஜெட் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பைலட்டாகவும் இருக்காரு. இந்த நிலையில ஜனனியோட மேரேஜ் ஃப்ளைட்ல தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஜனனியோட ரசிகர்கள் பலருமே ஜனனிக்கு அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க.